ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனல் சீசா ட்ரேடர். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும். இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த சேனலில் எந்த டிப்ஸும் கொடுக்க மாட்டோம். டைரெக்டாக மார்னிங் இந்த மாதிரி சார்ட் போஸ்ட் பண்ணிடுவோம். இது கால் ஆப்ஷன் சைடு, இது புட் ஆப்ஷன் சைடு. எந்த இண்டெக்ஸே இருக்காது. நிஃப்டி இண்டெக்ஸ், சென்செக்ஸ் இண்டெக்ஸ் எதுவுமே இருக்காது. ஒன்லி கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் மட்டும் இருக்கும். அதில் இந்த மாதிரி லெவல்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துருவோம். இது எல்லாமே ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி எடுத்த லெவல்ஸ் தான் இது. ஸோ மார்க்கெட் இது சீசா மாதிரி செயல்படும், பேர்லேயே இருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கே தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே வரும்போது இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகும். சம்டைம்ஸ் என்னென்னா, மார்க்கெட் கீழே வரும்போது ப்ரீமியம் டிகே அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் சம்டைம்ஸ் இது அதிகமாக கீழே இறங்கும், இது கம்மியாக மேலே ஏறும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். டிகேன்றனால மட்டும் இல்லை, ஆப்ஷன் செயின் டேட்டாவில் சில சமயத்தில் என்ன செய்வாங்கன்னா, எந்த பக்கம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கோ அது சீக்கிரம் கரைய வைப்பாங்க. எந்த பக்கம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அது மெதுவாக ஏற வைப்பாங்க. அதனால் இங்கே 100 பாயிண்ட் இறங்குனா இங்கே 100 பாயிண்ட் ஏறுன்றது 100% சாத்தியம் கிடையாது. சம்டைம்ஸ், மேக்ஸிமம் டைம்ஸ் அதுதான் பாசிபிள். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 60 பாயிண்ட் இறக்குவாங்க, 30 பாயிண்ட் ஏற்றுவாங்க. சம்டைம்ஸ் 100 பாயிண்ட் இறக்குவாங்க, 150 பாயிண்ட் ஏற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ நேற்று வீடியோ பார்க்காதவங்க நேற்று வீடியோ பாருங்கள். நேற்று சார்ட்டில் இதான் நடந்துச்சு. அதாவது இங்கே கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த சார்ட்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலில் 80 பாயிண்ட் இறங்குச்சு. ஆனால் இங்கே ஏறினது 130 பாயிண்ட் ஏறுச்சு. ஸோ நேற்று வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அந்த மாதிரி ப்ரீமியமில் ஐவி ஆப்ஷன் செயின் டேட்டா அடிப்படையில் இது மாறும். ஸோ நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், சென்செக்ஸில் ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, கண்ணாபின்னான்னு இருக்குது. அதனால் இது கால்குலேஷன் வராது, இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அது தப்பு மீன்ஸ் அவங்க அதை அப்டேட் பண்ணுறல. ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரில ஆப்ஷன் ப்ரீமியமில். ஸோ நம்ம கால்குலேஷனுக்குள்ளே வரல. அதனால் நிஃப்டி மட்டும் பாருங்கன்னா, நிஃப்டியுமே ஒரு கொஞ்சம் நேற்றே சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே பாருங்கள், 202ன்றது இது தேர்ட் பாயிண்ட்டு. ஆனால் இந்த தேர்ட் பாயிண்ட்டோட வேல்யூ நமக்கு செகண்ட் பாயிண்டில் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் 139, இதோட வேல்யூ ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்கன்னா, எப்போயுமே என்ன பண்ணோம், அந்த தேர்ட் பாயிண்ட்டோட லெவலுக்கு ஈக்குவலாக இங்கே தேர்ட் பாயிண்ட் வரும், செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக செகண்ட் பாயிண்ட் வரும், ஃபஸ்ட் பாயிண்ட் ஈக்குவலாக ஃபஸ்ட் பாயிண்ட் வரும். பட் இந்த மாதிரி அமையலை. ஸோ இந்த மாதிரி டயத்தில் பிரச்சனைகள் வரும். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் சம்டைம்ஸ் எல்லாமே டேட்டா மாறும். ஏன்னா பையர் செல்லர் எல்லாம் மாறுவாங்க, வால்யூம் எல்லாம் மாறும். அதை பேஸ் பண்ணி ஆப்ஷன் செயின் டேட்டாவும் மாறும். அதை பேஸ் பண்ணி ஏதாவது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே அப்படி தான் இருந்தது. ஸோ என்ன நடந்து பார்ப்போம் வாங்க. அஸ் பர் அவர் சார்ட், கால் சைட் கோயிங் டவுன் ஃப்ரம் தேர்ட் பாயிண்ட், புட் சைட் கோயிங் அப் இன் ஃபஸ்ட் பாயிண்ட். அதாவது இந்த கால் சைடு இங்கேருந்து இறங்குது, இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னு நினச்சோம். பட் ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு மேலே தான் போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டில் கீழே இறங்குற மாதிரி வந்துச்சு. பட் க்ளோசிங் பார்த்தா திரும்ப மேலே போயிடுச்சு. ஸோ க்ளோசிங் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும், இல்லைனா நம்ம ட்ராப்பில் மாட்டிக்குவோம். அதுக்காக தான் ஒவ்வொன்றும் க்ளோசிங்காக வெயிட் பண்ணுறது. ஸோ பாருங்கள். ஸோ ப்ளீஸ் வெயிட் டு கேண்டில் க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆஃப்டர் த கேண்டில் க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் டேக் என்ட்ரி, புட் சைட் என்ட்ரி ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 9:20க்கு கொடுத்தேன். பட் 9:20க்கு டிமிக்கி கொடுத்துருந்தது. 9:35க்கு எடுக்க சொல்லியிருந்தேன். பட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சா இல்லையான்னு தெரில. ஆப்ஷன் செயின் டேட்டாவை செக் பண்ணும்போது அதோட மூவ்மெண்ட் படிப்படியாக கம்மியாகிட்டே இருந்தது. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஆப்ஷன் செயின் டேட்டாவில் வேல்யூலாம் அதிகமாக இருந்தது. போக 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 படிப்படியாக கம்மியாச்சு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஐவி சொல்லுவேன் இல்லையா? ஐவி ஸ்டார்டிங்கில் 12, 13 இருந்தது. அப்புறம் 11, 10 இருந்தது. அப்புறம் 10லேருந்து 9, 10, 9ன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்குறேன் 9, 8ன்னு ஆயிடுச்சு. என்னடா அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா, அதுக்கப்புறம் தான் நான் சரி ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி, பட் 9:30க்கு 0.5% மேலே மூவ்மெண்ட் நடக்காதுன்னு கொடுத்துட்டேன். ஸோ கால் சைடில் தான் அப்போயும் ஐவி அதிகமாக இருந்தது. பட் நமக்கு புட் சைடில் தான் அதிகமாக காட்டுச்சு ஐவி. அதாவது புட் சைடு தான் மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஏன்னா கீழே பாயிண்ட்டே இல்லை இல்லையா? அதே மாதிரி கால் சைடில் கீழே தான் பாயிண்ட் இருக்குது, மேலே பாயிண்ட்டே இல்லை. ஸோ மேலே போகாது, கீழே தான் இறங்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆப்ஷன் செயின் டேட்டாவில் மார்க்கெட் கால் சைடு காட்டிகிட்டு இருந்தது. கால் சைடு காட்டினதுனால ஸோ அப்படின்னா என்ன நடக்கும்னா, புட் சைடில் அதிகமாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ புட் சைடில் என்ட்ரி கிடச்சா ஓகே. புட் சைடில் என்ட்ரி மேக்ஸிமம் என்ட்ரி கிடைக்கும்போது ஹிட் ஆகும். இல்லைனா சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வர சொல்லி நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் பாருங்கள், 9:37க்கு மார்க்கெட் கால் சைடில் தான் ஃபேவராக இருக்குது. ஸோ ப்ளீஸ் புக் மினிமம் ப்ராஃபிட் இன் பிஇபி, மேக்ஸிமம் இன் செகண்ட் பாயிண்ட். அதாவது அதிகபட்சமாக நீங்கள் செகண்ட் பாயிண்ட்லேயே முடிச்சுருங்க, இல்லை மினிமமாக பிஇபிலே முடிச்சுருங்க உங்கள் டார்கெட் அப்படின்னு சொன்னேன். ஸோ டோன்ட் வெயிட் அப் டு தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நான் 9:37, அதாவது 9:40 வச்சுக்கோங்க. மார்க்கெட் கால் சைடில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன்.
ஆனால் இங்கே எப்போ திரும்பி பாருங்கள், இது வந்து பாருங்கள் டைம் பாருங்கள். ஸோ 10:30க்கு தான் வந்து மேலே வந்து கால் சைடு திரும்பியிருக்கு. ஆனால் நான் 9:30க்கே, அதாவது மார்க்கெட் வந்து இந்த க்ரீன் கேண்டில்லையே நான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், இது வந்து தேர்ட் பாயிண்ட்லேருந்து பிஇபிக்கு வந்துடுச்சு. ஆனால் இங்கே மார்க்கெட் பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து பிஇக்கு போகலை, அதுக்கு முன்னாடியே திரும்பிடுச்சு. இந்த க்ரீன் கேண்டிலில் தான் இந்த க்ரீன் கேண்டில், அதாவது இந்த விக்கு கொடுத்த கேண்டில் மேலே போகும்போது இங்கே க்ரீனாக தான் இருந்திருக்கும். ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே போகும்போது என்ட்ரி எடுத்துருவாங்க. பட் எப்போயுமே கேண்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லையா? நான் அதானே சொல்லியிருப்பேன். ஸோ கேண்டில் எப்போ க்ளோஸ் பண்ணுச்சுன்னா, இந்த கேண்டில், அதாவது 1 1 2 3 4 5 6 7 செவன்த் கேண்டில், அதாவது 9:15 9:50க்கு தான் நமக்கு வந்து இங்கே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன எஸ்எல் மாதிரி, அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே போய் 143 160 வரைக்கும் டார்கெட் போச்சு. பட் நமக்கு வந்து 174 போகணும், போகலை, திரும்ப எஸ்எல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமே நான் கெஸ் பண்ணிவிட்டேன், சரி மார்க்கெட் வந்து ஃபுல் ப்ரீமியம் டிகேயில் இருக்குது, ஸோ இன்றைக்கி எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் டைம் போக 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 ஆப்ஷன் செயின் டேட்டா ஐவி கோயிங் லோயர் தன் லோயர், அதாவது இன்னும் கீழே தான் போயிட்டுருக்கு. அதாவது என்னென்னா, ஃபுல்லாக இன்றைக்கி ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் ஃபுல்லாகவே இன்றைக்கி மார்க்கெட்டு 2 பக்கமும் டிகே தான் நடக்கும். நீங்கள் எந்த பக்கம் என்ட்ரி எடுத்தாலும் அந்த பக்கம் வந்து எஸ்எல் அடிக்கும். அதுதான் இதோட அர்த்தம். அதாவது இதில் என்ன சொன்னேன்னா, ப்ரீமியம் டிகே நடக்கிறனால இண்டெக்ஸ் சார்ட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஆனால் இப்படி மேலே போகும்போது மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இங்கே 9:15க்கு ஃபார்ம் ஆனதும் இங்கே ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த ஹையை வந்து தொடவே இல்லை. மார்க்கெட் வந்து மேலே ஹை போகும்போது பழைய ஹை வந்து தொடவே இல்லை. ஒரு ஹை க்ரியேட் பண்ணுது, திரும்ப ஒரு சின்ன ஹை க்ரியேட் பண்ணுது, மறுபடியும் சின்ன ஹை தான் க்ரியேட் பண்ணுது. ஆனால் புட் சைடில் மட்டும் ஓப்பன் ஆகும்போது இருந்த லோ உடச்சிட்டு லோ போகுது, திரும்ப இந்த லோ உடச்சிட்டு இன்னொரு லோ போகுது. ஸோ ஃபுல்லாகவே ப்ரீமியம் டிகே தான். அதை தான் இங்கே சொல்லியிருந்தேன். கால் ஹை இஸ் நாட் கிராசிங் ஒயில் மார்க்கெட் டர்னிங் டு கால் சைட். ஸோ புட்டு லோ மட்டும் லோவுக்கு லோ உடைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் காலோட ஹை மட்டும் உடையவே இல்லை. ஸோ ஃபுல்லாக ப்ரீமியம் டிகே தான் அப்படின்றதான் இங்கே சொல்லிடுவேன். ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ், நீங்கள் இண்டெக்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா அது மேலே போயிட்டே இருக்குது. அதாவது மேலே வருது, கீழே போகுது, திரும்ப ஒரு மேலே போகுது, திரும்ப கீழே போய் இன்னும் மேலே போகுது. ஆனால் கால் ஆப்ஷனில் ஹை போகவே இல்லை. மார்னிங் 9:15க்கு கேண்டிலில் என்ன ஹையோ அதுதான் ஹையாக இருந்தது, அதுக்கு மேலே போகவே இல்லை. ஸோ அதனால் ஃபுல் டிகேன்றது அப்போவே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பாருங்கள் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் வாங்க முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ சொன்ன மாதிரியே காலையில் ஓப்பன் ஆன ஹை தான் ஹை, அதுக்கப்புறம் ஹை போகவே இல்லை. பட் மார்க்கெட் வந்து மேலே இண்டெக்ஸ் சார்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9:15 இன்னும் மேலே போயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக இறங்கிருச்சு. மார்க்கெட் இங்கே தேர்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் கீழே வரைக்கும் வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே தேர்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்தது, இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கணும். பட் பாருங்கள் எத்தனை எஸ்எல், இங்கே என்ட்ரி ஆயிருந்தால் எஸ்எல் ஆகிருக்கும், மறுபடியும் இங்கே என்ட்ரி ஆகிருந்து, மறுபடியும் ஒரு எஸ்எல், மறுபடியும் ஒரு என்ட்ரி, அதுவும் பெரிய என்ட்ரி, அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்ப வந்துருச்சு கீழே. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு லோ, திரும்ப ஒரு லோ, திரும்ப ஒரு லோ, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கால் டவுன் ஆனதுக்கப்புறம் போட்டு மேலே போனதுக்கப்புறம் மெதுவாக போய் திரும்ப பாருங்கள் இன்னொரு லோ வந்து உடச்சிருக்கு. ஆனால் இங்கே திரும்ப அந்த லோ வந்து அந்த ஹை வந்து உடைக்கவே இல்லை. ஸோ இது வந்து டிகேக்கான முதல் சூப்பர் அர்த்தம். ஸோ மார்க்கெட் வந்து புட் சைடு போகும்போது நம்ம ஆள் ஒருத்தர் கேட்டார், அதாவது நம்ம கிளாஸில் இருக்கிறவர் கேட்டார், இவர் தான் அவர். ஸோ புட் சைடு என்ட்ரி கிடச்சிருக்கு ப்ரோ 1.15க்குன்னு கேட்டார். நான் நோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஃபுல் ப்ரீமியம் டிகே நமக்கு தெரியும், ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் போகாதீங்க, எஸ்எல் அடிக்கணும். பாருங்கள் இந்த பக்கம் 1.15, இந்த இடத்துல புட் சைடு என்ட்ரி எடுத்திருந்தாலும் திரும்ப கீழே வந்திருக்கும். பாருங்கள் 2 மணிக்கு மேலே ஃபுல்லு லோ. அவர் வந்து ரொம்ப பயந்துருப்பார். ஸோ சொன்ன மாதிரியே கீழே வந்துருச்சு. திரும்ப என்ட்ரி கிடச்சிருக்கு, திரும்ப எஸ்எல், திரும்ப என்ட்ரி கிடச்சி, திரும்ப எஸ்எல். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பண்ணவே இல்லை. காரணம் வந்து முன்னாடியே எங்களுக்கு தெரியும், ஆப்ஷன் செயின் டேட்டாவை ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு தெரியும், 11 மணிக்கே எல்லா ஆப்ஷன் செயின் டேட்டாவோட ஐவி வந்து லோ போயிட்டே இருந்தது. அதனாலேயே நாங்கள் வந்து இன்றைக்கி என்ட்ரியை எடுக்கலை, யாருமே என்ட்ரி எடுக்கலை. ஸோ எல்லாருமே சேஃப். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து வாட்ச் தான் பண்ணிகிட்ருந்தோம். இதாங்க நம்ம கிளாஸில் இருக்கும். தேவையான என்ட்ரி மட்டும் எடுப்போம். என்றைக்கு ஒரு ஹை க்ரியேட் பண்ணி, அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஃபுல்லாக செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியுமோ அன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் வந்து என்ட்ரி எடுவோம். ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் என்றைக்கு போகுது, இல்லைனா பிரேக் ஈவன் பாயிண்ட் வரைக்கும் என்றைக்கு போகுது, ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்கு மினிமம் டார்கெட் இருக்கும்போது தான் நாங்கள் என்ட்ரி எடுப்போம். இல்லைனா அன்றைக்கி ஃபுல்லாக வாட்ச் தான் பண்ணுவோம், என்ட்ரி எடுக்க மாட்டோம். இதுதான் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படும். ஃபுல்லாகவே இந்த ஆப்ஷன் சார்ட்டும் ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இண்டெக்ஸ் சார்ட் கூட இருக்காது, ஏன்னா அதுக்கு நமக்கு தேவையே இல்லை. நம்ம பண்ண போகிறது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். அதுக்கு என்ன டேட்டா தேவையோ அது மட்டும் பார்த்தா போதும், வேறு எதையுமே பார்க்க தேவையில்ல. நியூஸு, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே பார்க்க தேவையில்ல, உங்களுக்கு தெரியும்.
ஓகே, வாங்க நாளைக்கு மார்க்கெட்டில் நாளைக்கு அதாவது மண்டேக்கான வாங்க மண்டேக்கான சார்ட் என்னன்றதை பார்த்துருவோம். மண்டேக்கான சார்ட் ஒரு நிமிஷம், ப்ரீமியம் குரூப் இதுதான் மண்டேக்கான சார்ட். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் ஆப்ஷன் செயின் இஸ் நாட் அப்டேட்டட். ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு பார்க்க சொல்லிட்டு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் எனக்கு டவுட்டாக இருந்தது, என்னடா இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகுது அப்படின்னு. இங்கே பாருங்கள், கால் சைடில் நண்பர் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு, தேர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் போச்சு. ஸோ என்ட்ரி எடுக்கலை. ஸோ அப்போவே டவுட் ஆகிடுச்சு, இதுவும் புட் சைடுக்கு அவுட் ஆஃப் த பாயிண்ட் தான் போச்சு, அப்போ என்ட்ரி எடுக்கலை. ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் ஃபுல் சார்ட் ட்ரா பண்ணாங்க. ஸோ ஸ்டில் ஐ எம் கன்ஃபியூசிங் ஒய் ப்ரீமியம் ப்ரைஸ் ஆர் நாட் இன் அவர் ரேஞ்ச். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரேஞ்சுக்குள்ளே வந்தது, பட் எஸ்எல் ஹிட் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஓகே, இதுதான் நாளைக்கானது. ஸோ இங்கே வந்து என்னென்னா லுக்ஸ் பேட் எதுக்கும் கொடுத்துருக்கேன்னா, ஒரு அதாவது நம்ம ப்ரீமியம் குரூப்பில் இருக்கிற ஒரு ட்ரா பண்ணியிருக்காரு நாளைக்கான பாயிண்ட்ஸு. அதை நான் செக் பண்ணி அவருக்கு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன், அதுதான் இது. ஸோ இதுதான் நாளைக்கான மண்டேக்கான சென்செக்ஸ் சார்ட். இப்போ சென்செக்ஸ் வந்து ஓரளவு பாயிண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், 79,300 கால் ஆப்ஷன், 80,300 புட் ஆப்ஷன். இதோட பாயிண்ட்டு இதுதான். ஸோ 950 தேர்ட் பாயிண்ட்டு, இந்த பக்கம் 1241, இந்த பக்கம் செகண்ட் பாயிண்ட் வந்து 586, இது 847. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட் பாயிண்ட். சென்செக்ஸ் வந்து நேற்றே சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக அப்டேட் ஆகலைன்னு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் இன்றைக்கி நடந்த ப்ரீமியம் டிகே அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் இல்லை. ஏன்னா இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க, செகண்ட் பாயிண்ட்லேருந்து பிபி பாயிண்ட் ரொம்ப தூரமாக இருக்குது இல்லையா. இப்போ இதே நிஃப்டிக்கு பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. நம்ம முன்னாடி போட்ட மாதிரி இங்கே மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து மேலே தேர்ட் பாயிண்ட், கீழே ஃபஸ்ட் பாயிண்ட், சென்டரில் செகண்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த பக்கமும் அதே மாதிரி பாருங்கள், 24,350 கால் ஆப்ஷன், 24,550 புட் ஆப்ஷன். இது 211, இது 235 நியரஸ்ட் வேல்யூ. இங்கே 136, இங்கே 158, 20 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில். இங்கே 20 பாயிண்ட், இங்கே பாருங்கள் 80, இங்கே 95, 15 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து நிஃப்டி வந்து ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. இன்னும் சென்செக்ஸ் சரியாகலை. ஸோ சென்செக்ஸுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் மண்டே. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்க்கலாம். இதுதான் பாயிண்ட்ஸு, இது வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ ஓகே கைஸ், யாருக்கும் இது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் டெலிகிராமில். ஸோ இங்கே கொடுக்குற ஃபீ வந்து நீங்கள் வெளியெல்லாம் போனீங்கன்னா 30,000 50,000 வச்சு தீட்டிடுவாங்க. அதுவும் இல்லாமல் எதுவும் சொல்லித்தராமல் அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி சும்மா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எஸ்எம்சி கான்செப்டில் சின்னதாக ட்ரையல் பண்ணி எடுக்கிற மாதிரிலாம் எடுப்பாங்க. மற்றபடி இதில் உண்மையே உடைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியலை. பட் நான் உள்ளபடி என்ன சீக்ரெட்டோ எல்லாமே என்எஸ்சி வெப்சைட்டில் இருந்து மட்டும்தான் நான் எடுத்து தந்துட்டுருக்கேன். எதுவுமே வெளியே இருந்து நான் எதுவுமே தர்றதில்லை. நான் வெளியேயும் கற்றுக்கிட்டுட்டேன், அது எல்லாமே தெரியும். எஸ்எம்சி, ஃபிப்னாச்சி, ஐசிடி கான்செப்ட்டு, ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறது, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது எல்லாம் தெரியும். பட் அது எதுவுமே வேலைக்கு ஆகாது. எல்லாமே நீங்கள் கற்றுக்கணுன்னா அதை நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லித்தரணும். அவருக்கு 2 வருஷம் ட்ரைனிங் வேணும். எல்லாமே அவங்களும் பல தடவை லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரே நாளில் கற்றுக்கலாம். அப்புறம் ஒரு மாதம் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா இது ஃபுல்லாமே நம்பர் பேஸ்டு தான். எதுவுமே நான் ஒன்று பார்க்குறது நீங்கள் ஒன்று பார்க்குறது கிடையாது. என்எஸ்சி ஆப்ஷன் செயின் டேட்டாவில் என்ன காட்டுதோ, உங்களுக்கு என்ன காட்டுதோ அதான் எனக்கும் காட்டும். இங்கே என்ன நம்பர் எனக்கு வந்திருக்கோ அதே நம்பர் தான் அவருக்கும் வரும். என்ன எப்படி சூஸ் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மற்றபடி நீங்களும் இதை ஈஸியாக கற்றுக்கலாம். வித்தின் 1 monthலேயே நீங்களே ட்ரேடர் ஆகலாம். இதுதான் இதோட ஸ்பெஷலு. சரி, ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.